ஹை டியர் நீட் ஆஸ்பிரண்ட், நீங்கள் வேல்ஸ் மெடிக்கல் காலேஜில் சென்னையில் எம்பிபிஎஸ் அட்மிஷன் பற்றி கம்ப்ளீட்டாக டீட்டெயில் தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கானது தான். இந்த வீடியோவில் காலேஜோட ஃபெசிலிட்டிஸ், எம்பிபிஎஸ் சீட் மேட்ரிக்ஸ், கம்ப்ளீட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஹாஸ்டல் ஃபீஸ், அடிஷனல் சார்ஜஸ், ரீஃபண்ட் பாலிசி, லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் அண்டு இந்த காலேஜ் யாருக்கு பெஸ்ட் ஆப்ஷன்னு எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ முடியும் போது இந்த காலேஜ் உங்களோட பட்ஜெட் அண்ட் நீட் ஸ்கோர் அண்ட் அட்மிஷன் எக்ஸ்பெக்டேஷனுக்கு சூட்டபிளான ஆப்ஷனாக இல்லையான்னு ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு தோணும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலோட காலேஜ் ஓவர்வியூ பற்றி பார்க்கலாம். இந்த மெடிக்கல் காலேஜ் 2021 என்எம்சி அப்ரூவல் வாங்கி 2021-22 அகாடமிக் இயரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எம்பிபிஎஸ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. சென்னையில் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கு இந்த கேம்பஸ். அப்ராக்சிமேட்லி எடுத்துட்டிங்கன்னா 40 ஏக்கர்ஸில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. எம்பிபிஎஸ் அட்மிஷனுக்கு எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா 250 எம்பிபிஎஸ் சீட் வந்து அவைலபிளாக இருக்குது. எம்பிபிஎஸ் மட்டும் இல்லாமல் எம்டி, எம்எஸ், போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் டிபார்ட்மெண்ட்டும் ஆக்டிவ்ல இருக்குது. கிளினிக்கல் எக்ஸ்போஷர் பற்றி பார்த்தா டெய்லி ஆவரேஜா 700 to 800 பிளஸ் ஓபிடி பேஷண்ட் டெய்லி விசிட் பண்றாங்க. டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ல 1000 பிளஸ் பெட்ஸும் இன்க்ளூடிங் 65 ஐசியூ பெட்ஸும் இருக்கு. இது ஸ்டூடெண்ட்டுக்கு நல்ல ஹேண்ட் அண்ட் கிளினிக் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க ஹெல்ப் பண்ணும். ஓவராலா பார்த்தா மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குட் ஃபேஷன் ஃப்ளோ அண்ட் எக்ஸ்பேண்டிங் அகாடமிக் ஃபெசிலிட்டிஸோட எம்பிபிஎஸ் ஆஸ்பிரண்ட் கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு டீம்டு மெடிக்கல் காலேஜ் இது. நெக்ஸ்ட் வேல்ஸ் மெடிக்கல் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். எம்பிபிஎஸ் கோர்ஸோட 2 இயர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா 4.5 இயர்ஸ் அகடாமிக் ஸ்டடி ப்ளஸ் 1 இயர் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் இருக்குது. எம்சிசி கண்டக்ட் பண்ணுற ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலமாக தான் மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் என்ஆர்ஐ கோட்டாவுக்கு அட்மிஷன் நடக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டா ஸ்டூடெண்ட்டுக்கு ஆனுவல் டியூஷன் ஃபீஸ் எடுத்துட்டிங்கன்னா 24 lakh பெர் இயருக்கு. அதோட சேர்த்து 1 lakh அதர் ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு அகடாமிக் இயருக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 25 lakh பே பண்ண வேண்டியது இருக்கும். இந்த அமௌண்ட் ஒவ்வொரு வருஷமும் 4.5 இயருக்கு செப்பரேட்டாக நீங்கள் பே பண்ணுறதா இருக்கும். என்ஆர்ஐ கோட்டா பத்தி பார்த்தா ஆனுவல் டியூஷன் ஃபீஸ் எடுத்துக்கிட்டீங்க $47,000, அதோட $5,000 அதர் ஃபீஸ் சேர்த்து டோட்டலா பார்த்தீங்கன்னா $52,000 பெர் இயருக்கு நீ பே பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் பற்றி பார்த்தா நான் ஏசி ஷேரிங் ரூம் வித் ஃபுட் அண்ட் அகாமடேஷன் சேர்த்து பார்த்தீங்கன்னா 1,90,000 பெர் இயருக்கு நீ பே பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி ஏசி ஷேரிங் ரூம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2,60,000 பெர் இயருக்கு பே பண்ண வேண்டியது இருக்கும். டே ஸ்காலர் ஸ்டூடெண்ட்டுக்கு காலேஜ் ஏர் கண்டிஷன் பஸ் ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதோட ஆனுவல் டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 lakh. அட்மிஷன் டைமில் காலேஜ் கேஷ் அண்ட் டெபாசிட் வந்து 25,000 கலெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஹாஸ்டல் கேஷ் அண்ட் டெபாசிட் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 கலெக்ட் பண்ணுறாங்க. இது ரீஃபண்டபிள் டெபாசிட் தான். கோர்ஸ் முடிஞ்ச அப்புறம் ஏதாவது டேமேஜ் இருந்தால் அது லெஸ் பண்ணிட்டு ரிமைனிங் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது 2,000 அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவராலாக பார்த்தா வேல்ஸ் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பிளான் பண்ணுற ஸ்டூடெண்ட் டியூஷன் ஃபீஸ் மட்டும் இல்லாமல் ஹாஸ்டல், டிரான்ஸ்போர்ட், கேஷ் அண்ட் டெபாசிட் அண்ட் அதர் சார்ஜஸும் சேர்த்து டோட்டல் பட்ஜெட்டை கால்குலேட் பண்ணி தான் அட்மிஷன் டிசிஷன் எடுக்கிறது பெஸ்ட். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான டாபிக் ரீஃபண்ட் பாலிசி பற்றி கிளியராக பார்க்கலாம். அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ண முன்னாடி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இந்த பாலிசி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இது லேக் ஆஃப் ரூபீஸ் சம்மந்தப்பட்ட விஷயம். ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன், நீங்கள் வேல்ஸ் மெடிக்கல் காலேஜில் சீட்டை வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க. ஆனால் கவுன்சிலிங் ப்ராசஸ் நடக்கிற டைமுக்குள்ள வேற ஒரு காலேஜ் சீட் கிடைச்சிருச்சுன்னு டிசைட் பண்ணி இந்த சீட்டை வந்து சரண்டர் பண்ண நினைக்கிறீங்க. இந்த மாதிரி எம்சிசி கவுன்சிலிங் பீரியடுக்குள்ள சீட்டை சரண்டர் பண்ணினா அல்லது அந்த சீட்டை எம்சிசி மறுபடியும் வேற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அலோகேட் பண்ண முடிஞ்சா காலேஜ் உங்க ஃபீஸ்ல 75,000 பிளஸ் ஜிஎஸ்டி டிடெக்ட் பண்ணும். ரிமைனிங் அமௌண்ட் 14 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. செகண்ட் சிச்சுவேஷன், ஆனால் கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு வித்ட்ராவல் பண்ண டிசைட் பண்ணினா அப்போ அந்த சீட்டை எம்சிசி மறுபடியும் அலோகேட் பண்ண முடியாது. இந்த சிச்சுவேஷன்ல எந்த ஃபீஸும் ரீஃபண்டும் கிடையாது. அது மட்டும் இல்லாம காலேஜ் பாலிசி படி 4.5 இயர்ஸ் எம்பிபிஎஸ் கோர்ஸோட கம்ப்ளீட் டியூஷன் ஃபீஸை பே பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டூடெண்ட் கிட்ட தான் இருக்கும். ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி இந்த ரீஃபண்ட் பாலிசியை நல்லா படிச்சு புரிஞ்சுக்கோங்க. ஒரு அவசர டிசிஷனால ஃபியூச்சர்ல பெரிய பினான்சியல் லாஸ் வரலாம். அதனால ஃபீஸ் பே பண்ண முன்னாடி ரீஃபண்ட் கண்டிஷன் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு தான் ஃபைனல் அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ரொம்ப வெயிட் பண்ற செக்ஷன் லாஸ்ட் இயர் ஃபைனல் க்ளோசிங் கட் ஆஃப் பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த கட் ஆஃப் டீட்டெயில் லாஸ்ட் இயர் எம்சிசி ஆல் இண்டியா கவுன்சிலிங் க்ளோசிங் டேட் பேஸ் பண்ணி ஷேர் பண்றேன். இது ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துக்கோங்க. வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் ஆல் இண்டியா ரேங்க் எடுத்துக்கிட்டீங்களா 424512 வரைக்கும் சீட் அலாட்மெண்ட் நடந்திருக்கு. அந்த ரேங்க் அப்ராக்சிமேட்லி மார்க் எடுத்தீங்களா 307. அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் ஃபில் ஆகுறது கொஞ்சம் ஹை மார்க் ஸ்டூடெண்ட் கிட்ட தான். ரவுண்ட் 2க்கு வரும்போது கட் ஆஃப் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகி ஆல் இண்டியா ரேங்க் எடுத்துக்கிட்டீங்களா 517146 அப்ராக்சிமேட்லி 275 மார்க் வரை சீட் அலாட்மெண்ட் நடந்திருக்கு. ரவுண்ட் 3ல கட் ஆஃப் இன்னும் டிகிரிஸ் ஆகி ஆல் இண்டியா கோட்டா ரேங்க் எடுத்துக்கிட்டீங்களா 610538க்கு அப்ராக்சிமேட்லி 248 மார்க் வரை ஸ்டூடெண்ட்டுக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்கு. ஃபைனல் ரவுண்ட் அதாவது ஸ்ட்ரே வேகன்சின்னு சொல்லுவாங்க. ஆல் இண்டியா ரேங்க்னு எடுத்துக்கிட்டீங்களா 638517 அப்ராக்சிமேட்லி
240 மார்க் வரை சீட் அலாட்மெண்ட் நடந்திருக்கு. இதுதான் லாஸ்ட் இயர் ஃபைனல் க்ளோசிங் கட் ஆஃப். இப்போ 2026 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் அட்வைஸ். உங்க நீட் ஸ்கோர் 230 மார்க் ரேஞ்சில் இருந்தா டீம்டு யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்ல வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் மாதிரி காலேஜை கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க. கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேஷன் பண்ணாம சீட் மிஸ் பண்ணாதீங்க. பர்டிகுலர்லி 240 மார்க்கு மேல ஸ்கோர் இருந்தா வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்ல இன்க்ளூட் பண்ணுங்க. 260, 280, 300+ மார்க் இருந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சான்சஸ் இன்னும் பெட்டரா இருக்கும். அதனால லோ ஸ்கோர் வந்துருச்சுன்னு கவுன்சிலிங் ஸ்கிப் பண்ணாதீங்க. கரெக்ட் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணினா ப்ரீவியஸ் இயர் டெண்டர் பேஸ்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஓவராலா பார்த்தா வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குட் ஃபேஷன் ஃப்ளோ, 250 MBBS சீட்ஸ் அண்ட் சென்னை கனெக்டிவிட்டியோட டீம்டு மெடிக்கல் காலேஜ் ஆப்ஷன்ல கன்சிடர் பண்ணக்கூடிய காலேஜ். ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு அட்வைஸ், ஒரு காலேஜை செலக்ட் பண்ணும்போது கட் ஆஃப் மட்டும் பார்த்து டெசிஷன் எடுக்கக்கூடாது. ஃபீஸ், கிளினிக்கல் எக்ஸ்போஷர், ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ், ரீஃபண்ட் பாலிசி, ஃபியூச்சர் பட்ஜெட் அண்ட் உங்க ஃபேமிலி ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணிட்டு தான் ஃபைனல் டெசிஷன் எடுக்கணும். கரெக்ட் சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நல்ல காலேஜை சீட் கிடைக்கிற சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு MBBS கவுன்சிலிங், சாய்ஸ் ஃபில்லிங் இல்ல காலேஜ் செலக்ஷன்ல கைடன்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் MBBS அட்மிஷன் ஜர்னி.